என்ன மாப்ள, காலேஜ் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் வேலைக்கு போகலையா? ஆமாமாம்மா, ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா கம்பெனிக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன் சிவியை. ஆனால் எனக்கு எனக்கு வந்து ஒன்றுக்கு வந்த ரிப்ளை வந்த மாதிரி எதுவுமே தெரில மாமா. ஆயிரத்தில் ஒன்றா போய் நம்மளோட ரிசீவ் போயிருக்கிற மாதிரியே இருக்கு மாமா. எப்பயாச்சும் ஒரு கால் வருது, அது ரெக்ரூட்டிங் கால் மாதிரி. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் கோர்ஸ் படிங்க. அந்த மாதிரி தான் மாமா வருது. சரி மாமாப்ல, நான் ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். சைபர் மெக்கட்ரோன்ற ஒருத்தர் சேனலில் விஸ்வநாத்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணோம்னா போயிடலாமா, ஜாப் டக்குன்னு கிடைக்குமா, நம்ம அலைய தேவையில்லை, ஷார்ட் லிஸ்ட் ஈஸியாக உனக்கு பண்ணிடுவாங்களா, அவங்க சிவியில் மட்டும் அதை போட்டால் போதுமா மாப்பிள்ள. என்ன மாமா சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ள, அதை பற்றி சொல்கிறேன், தெளிவாக கேளு. ஆமாம் மக்களே, இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ராக்ரஸ், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி லிங்க்டின்னு, நற்குறி இந்த மாதிரி இதில் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன்றத எல்லாத்தையும் போடுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹச்ஆர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து வியூ பண்ணிட்டு செஞ்சுட்டு பார்த்து செஞ்சுட்டு போகிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க முடியும், ஈஸியாக வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்டின், மெயில் இந்த மாதிரி போடுறத தவிர இங்கே போர்ட்ஃபோலியோன்றதை வந்து மெயினாக மோஸ்ட்டாக யாரும் போட மாட்டேறீங்க. எதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நான் இங்கே முடிச்சிருக்கேன், இது ஸ்கில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது லைக் அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுமா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சில பேர் ஃபேக்காக போடுவாங்க, ஒரு சில பேர் ஜெனுனாக போடுவாங்க. என்னதான் ஜெனுனாக போட்டால் கூட இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இவன் உண்மையிலே இவ்வளோ படிச்சிருப்பானா. அது ஒரு சில பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக டிகிரி அதுன்னு படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஆனால் ஒரு சில பேர் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. நான் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் தான். அதே மாதிரி சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்மளை மாதிரி ஆளுக்கு வந்து டக்குன்னு நம்மளை வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சிவி, லிங்க்டின்னு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. நானும் இந்த ஒரு 2025 வரை ட்ரை பண்ணேன், அது சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கேன், கம்பெனி செலக்ட் ரெஃபர் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். இந்த மாதிரி நிறைய குட் நியூஸ்லாம் நிறையா வந்திருக்கு. எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவி வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவும் ரெடி பண்ணியிருக்கேன். சிவி மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு ஒரு லைக் நான் இதை முடிச்சிருக்கேன், செஞ்சுருக்கேன்றத, இதை வச்சிருக்கேன், இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பி அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொந்தமாக வந்து ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணேன். வெப்சைட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்ற மொத்த டீட்டெயில், அதாவது ஒரு ஜாதகம் வச்சுக்கிட்டா அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில் இருக்கும்ல, அது மாதிரி என்னை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து வந்து பார்த்தோன்னேயுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் க்ரியேட் பண்ணேன். 2வது அதில் கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாவை ஃபில் பண்ணி வந்து படிக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை பற்றின எல்லா ப்ராக்ரஸையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜ் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ வந்து ஹச்ஆர் ஈஸியாக வந்து என்னைய அதாவது ஹச்ஆரை வந்து அட்ராக்ட் பண்ணி என்னோட வெப்சைட்டை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி அதாவது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நம்ம திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வெளியே காமிக்கணும். இந்த மாதிரி ரிசீமில் வந்து போட்டு செஞ்சு காமிக்கிறத விட, இந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக ஒரு வெப்சைட்டில் இந்த இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன், நான் உங்கள் கம்பெனிக்கு தயாரான ஒத்தான ஆள் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணி செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோவாகவே போடலாம், செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ சரி, இமேஜாக போட்டாலும் சரி, நம்ம ஒர்க் ப்ராக்ரஸை வந்து அவங்க வந்து மதிப்பாங்க. லைக் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், அப்போ நம்ம கம்பெனிக்கு இவன் ஒத்தான ஆள், ஒரு ஜாபுக்கு இவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு இந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அழகாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க. இது நம்ம நார்மலாக எல்லாரும் போடுற மாதிரி 100ல் ஒரு ஆளாக வந்து 100ல் நம்மளும் ஒரு 90% மக்கள் மாதிரி சிவிலேயே எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு. அதே மாதிரி லிங்க்டின்லேயும் போஸ்ட்டாக போடுறது வேஸ்ட்டு.
இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். நீங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுலேயே வந்து கம்பெனி வந்து உங்களோட ஹெச்ஆர் வந்து கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று மெயினாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் இப்போ வரையும் நான் கற்றுக்கிட்ட ஒன்றே ஒன்று என்னன்னா, நிறைய மீட்டப்பில் அதுவும் சைபர் வாய்ஸ் தினேஷ் மோகன் மூலமாகவோ இந்த மாதிரி தான் நான் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணிக்க வரணுன்றதை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கரியருக்கு ஜம்ப் ஆகணும், அடுத்த ஃபீல்டுக்கு போகணுன்னு நினைக்கிற டொமைனில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் முக்கியமான ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப்புக்கு தேடிக்கிட்டு இருக்கவங்க ஒருத்தவங்க, நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எல்லார மாதிரியுமே வந்து லிங்க்டின்னு, இந்த நர்க்குரி, இன்னீடு இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீல்டுக்கு வந்து இப்போ நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாகனா நிறையா ஃபீல்டில் வந்து அழகாக கிடைக்கும். ஒரு சில பேர் டைரெக்டாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் தான் போகணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், நிறையாவது படிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். மோகன் சார் சொன்ன மாதிரி தான், தினேஷ் மோகன் சார், லைக் ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் மெயினு. உங்களை பற்றின டீட்டெயில் வந்து ஹெச்ஆர் தெரியணும், அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வந்து வந்து ஹெச்ஆரோட டீட்டெயில், ஹெச்ஆர் ஃபோன் நம்பர், ஹெச்ஆர் இமெயில், இந்த கம்பெனியோட சிஇஓவோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதை வந்து டிஸ்க்ளோர் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டு டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி செஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் லிங்க்டின்ல போய் டைரெக்டாக போய் ஜாப் இருக்கா, செஞ்சுருக்கா பார்த்து அப்படியே அப்ளை பண்ணுறது வந்து எப்படி சொல்ல, 1000ல் ஒருத்தவனுக்கு தான் அந்த மாதிரி லக்கு கிடைக்குமே தவிர டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி 100 பேர்கிட்ட வரும், 1000 பேர் கூட வரும். அப்போதைக்கு நீங்கள் வந்து அப்படியே கூட்டத்தோட ஆட்டு மந்தையோட மந்தையாக மறைஞ்சு போயிடுவீங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜிலாவோ வீடியோ கண்டென்ட்டாவோ எடுத்து செஞ்சு ஒவ்வொன்றா போட்டு செஞ்சு நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, பையன் ஒர்க் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஜாப் கார்டெலாம் முடிச்சிருக்கான், இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு போயிடும். ஈஸியாக உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா கீழே வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களோட டேட்டா, அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டெமோக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்குன்னு வரும்போது பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஃபேவராக பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரீலான்ஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி தருவேன். மேக்ஸிமம் 1 வீக்கில் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். கீழே வந்து என்னோடய சைட்டுக்கு வெப்சைட்டில் சைபர் மெக்கட்ரோ US.cc போட்டு EN அது மாதிரி போட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னைய பற்றின சிஇஓ ப்ரைவேட் லிமிடெட் ஃப்யூச்சரில் வந்து 2030 வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் ஃப்ரீலான்ஸாகவும் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் பேர், ஃபோன் நம்பர், மெயிலு, அர்ஜென்ட்டாக எனக்கு தேவைன்னா அர்ஜென்ட்டுன்னு போட்டு எந்த மாதிரி வேணுன்றத ஒரு பேசிக்காக போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்டையும் இதில் மெசேஜ் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓப்பனாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து இந்த மெயிலோட அஃபிஷியல் மெயிலில் உள்ளே போய் நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் குயிக்காக. 24 hours 7 வந்து ஆன்லைனில் இருப்பேன். உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது ப்ரோ, நானும் நிறையா பக்கம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். லாஸ்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி பார்க்குறேன், நீங்களே பண்ணி கொடுங்க ப்ரோ, நான் ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, டைம் இல்லை, எனக்கு இது சொல்லிடுங்க, நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், எனக்கு நல்லா மட்டும் பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்ற மட்டும் கீழே டிஎம் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பாய்.